அன்னை பாரத மாதாவின் கைகளில் பூட்டிய அடிமை விலங்கினை உடைத்து புதிய சரித்திரம் படைத்த பொன்னான நாள் இன்று. நாம் சுதந்திரம் பெற்ற திருநாள். அண்ணல் காந்திஜியின் தலைமையில் எத்தனையோ தியாகங்களுக்கு பின் நாடு விடுதலை பெற்றது. ஆனால் அன்று சிந்திய ரத்தத்தினால் பெற்ற சுதந்திரத்தின் அருமையை இன்று நாம் உணர்ந்தோமா? உள்நாட்டு சண்டை, உள்நாடு எந்நாடு என்ற பிரிவினை குழப்பம், இனவெறி, மதவெறி, ஊழல், சுரண்டல் இப்படியெல்லாம் நமக்குள்ளேயே இருந்தால் நாட்டில் ஒற்றுமை வளர முடியும்? நாடு வேறு வீடு வேறு என்ற மனப்பான்மை இருக்கவே கூடாது. பல வீடுகள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. வீடு திருந்தினால் நாடு தானாக திருந்திவிடும். அரசாங்க விடுமுறை நாள் இன்னைக்கு வீட்டுல சமையல் கிடையாது. ராத்திரி ஏதோ சண்டை படத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். கையில கிடைச்சதெல்லாம் புடி தட்டி விடுறான். டேய், இந்த பீட்டருடைய ஆர்டர். இன்னைக்கு வீட்டுல சமையல் இல்ல. நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டு ஹோட்டல்ல இருந்து குழந்தை எல்லாத்துக்கும் கொடு. வீட்டுல இருக்கிறவங்க பேரெல்லாம் வரிசையா சொல்லு. சின்ன முதலாளி பாஸ்கர். அவன் பெரிய மனுஷன். அவனுக்கு என்ன வேணும் நீ எழுப்பி நான் கேட்கணுமா? இல்லடா, முடிச்ச உடனே நான் சொல்ற ஐட்டத்தை முன்னால வெயி. ஷக்கீலாவான். நேற்று சினிமாவுக்கு ஷக்கீலாவோட போயிட்டு வந்திருக்கான். ஜெயம் 55, சேதும் 58, ஏலக்க 60 வெயிட்ல ஏன் ஈஸியா வின் பண்ண கூடாது? வேலு மாமா வர்றாரு. ஏய், இன்னைக்கு குதிரை பந்தயம் இருக்கு. ரேஸுக்கு போற மூட்ல இருக்குது. இன்னைக்கு அதுக்கு எது போட்டாலும் தீங்க. என்ன வேணா எழுதிக்க. எனக்கு கோழி குருமா கூடவே கைமாவை செய்து வைடா. செஞ்சு வெயிடாவா? செஞ்சு வச்சிருந்தா இவன் வாங்கிட்டு வருவான். எழுதிக்கடா. சீக்கிரம் எழுதி தொலையாண்டா. ஏண்டா, அவர் உனக்குமா சித்தப்பா? சீட்ல நிறைய பணம் விட்டுருக்காரு. விட்டதை பிடிக்கவே போறது இல்ல. சரி, சோத்துலயாவது ஒரு பிடி பிடிக்கிட்டோம். எழுதிக்க. ஒரு எடுப்பு சாப்பாடு. பீட்டர், பூண்டு ரசம், புதினா துவையல், சுண்டவத்த குழம்பு, பாவக்காய் வறுவல். 10 பேருக்கு டிஃபன் கேரியர்ல வச்சு சைக்கிள் கேரியர்ல கட்டி கிளப்ப கணுத்து. இதுவே ஒரு தண்டம். இதுல 10 பேருக்கு எடுப்பு. பீட்டர், என்னடா வீடா பொதுக்கூட்டம் நடந்த இடமா? உடனே கப்பன் தாசர் பழத்தோடு இதெல்லாம் கிடக்குற சுத்தப்படுத்தினா என்ன? நாக்க உள்ள வச்சு பேசு, தெரியுமா? நான் இந்த வீட்டு சமயக்காரன், சர்வெண்ட் இல்ல. கூட்டுறது பெருக்குறது இதெல்லாம் அவன் வேலை. என்னால முடியாதியா? ஏண்டா? கண்ணு தெரியல. எவ்வளவு பெரிய தொப்பை, புரிய முடியுமா அவனால? அப்ப நீ செய்ய வேண்டியதானே? கரண்ட் பிடிச்ச கையில வணக்க மாத்தி எப்படி சொல்ற? வேலையில என்னடா தரா யாரு செஞ்சா என்ன? அப்ப இந்த வேலையை நீ செய்யா. நான் உனக்கு முதலாளிடா. சரி சித்தப்பா. ராஜா, நான் ஒண்ணு வயிற்று பழப்புக்கா இந்த வேலைக்கு வரல. பொழுது போல அதுக்காக இருக்க, தெரியுமா? காலங்காத்தால லோ லோன்னு கத்துறீங்க. மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாம். ஷக்கீலா. ஷக்கீலாவா அப்படின்னா? அது ஒரு பண்டம். முண்டா படங்க. நிக்கிறியா? உட்கார். மெதுவாடா, தூக்கி போடுது இல்ல. ரைட் எல்லாம் சொல்லணும். எங்க விட்ட? இதுவே ஒரு தண்டம். இதுல 10 பேருக்கு எடுப்பு. அதெல்லாம் வேண்டாம். அவரு பரவாயில்ல. போற பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கும் நிம்மதியா. இந்த கிணம் தான் வாய்க்கு வக்கன வக்கனையா விதவிதமா கேட்கும். எழுதிக்க. அதுக்கும் ஒரு பிளேட் மோர் சாதம், கடிச்சுக்கிறதுக்கு சிறு வெங்காயம். அப்பா, வழக்கமா 2 பழம் வாங்கிட்டு வருவிய, அது மறந்துடாடாப்பா. எழுதிக்கடா. என்னடா இது? இன்னைக்கு சுதந்திர நாளாச்சே. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டை சுத்தமா வச்சுக்கப்படாதாப்பா. சுத்தமா இருக்கிறதுக்கா சுதந்திரம் கொடுத்தாங்க? காலையில என்னப்பா உபதேசம்? ஏதாவது மூலையில கிடந்து பாரதத்தை படிச்சு தொலைய.
நானும் பல வருஷமா பாக்குறேன் அதே பாரதத்தை கட்டிட்டு மாரடிக்கிறியே, உனக்கு போர் அடிக்கல? மாமா கூட பல வருஷமா தேசத்துக்கு போறாரு, அவருக்கு போர் அடிக்குது. எப்படா அடிக்கும்? சொந்த பணத்துல சூதாடினா தான் சிரமம் தெரியும். பணம் யாருதோ அள்ளி விடுறாரு. சொன்ன வேலு உடம்பு எப்படி இருக்கு? சேர்த்தா விடுறா, தெரியாம போட்டேன். தெரியாம போட்டியா இல்ல திமிர்ல போட்டியா? திமிர்ல தான் போட்டேன். என்னன்றப்பா என்னன்றியா? டேய் கந்தசாமி கிட்ட வச்சுக்காத. ஆமா அது யார் ஏசுக்குதா யாஸ்டே என்ன தூக்கி போட, அது ஏன் சுதந்திரம் ஏன் உரிமை நீ யார் கேக்குது? இதான் மேட்ரு. என்னடா சொன்ன? எந்த அறிவு கட்ட முண்டை இந்த சுருட்டு அணைக்காம இங்க போட்டது? பாஸ்கரா, நான் உன் சித்தப்பன்டா. பெத்த அப்பனா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன். அப்படிக்காத மாப்பிள, சூடு சோரன் இருந்தாக்க சுருட்டை கீழே போடுவானே. இந்த வீட்டுல சுருட்ட நான் எங்க வேணாலும் போடுவேன்டா. அது என் இஷ்டம், என் சுதந்திரம். இவனுக்கு வக்காலத்து வாங்க. நீ யாரா? நான் தாய் மாமனா, சின்ன குழந்தை எடுத்து வளர்த்தவன் நானு. இந்த வீட்டு முதலாளியோட சித்தப்பாடா நானு. உன்ன மாதிரி நில நீச்ச பாத்துக்கிறேன்னு சொல்லி நெல்லு வித்த காசுல ரேசு குதிரைக்கு புல்லு வாங்கி போட்டேன். வீட்டாட்டுல திருட்டாட்டம் ஆடுறவன் நீ, வீட்டு வாடகை வசூல் பண்ணி ஏன் போடுற நீ? பேச்சு ஒண்ணு பேச்சு. ஏண்டா என்ன திருடன்னு சொல்றியா? பட்டியலே தயார் பண்ணா இதான மேட்ரு. சொன்ன உருவத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகது கிடையாதுடா. அப்பா, இந்த வீட்டுல நாங்க எதை வேணாலும் தொடுவோம். அது எங்க உரிமை, எங்க சுதந்திரம். சுதந்திரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம தெரியுறீங்களா? பொறுப்பு இல்லாத பசங்களா? அப்பா, யார பார்த்து இந்த வார்த்தை சொன்னேன்? என்ன காலங்காத்தால சண்டை? எல்லாம் இவனால வந்து வேண ரொம்ப பண்ணிட்டே இருக்காரு. இதான் மேட்ரு. பாத்தீங்களா சார், நாங்க எல்லாம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம். இது அவருக்கு பொறுக்குறீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். சுந்தரம், காந்தி சிலையை டோன்ட் டாக் இன் தி மீட்டிங். இதுல 5000 ரூபாய் இருக்கு. நீங்க 1000, மாமாவுக்கு 1000, பீட்டர் கிட்ட வீட்டு செலவுக்கு 2000, பாஸ்கருக்கு 1000 கொடுத்துருங்க. சார், நான் 500 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேனுங்களே. இந்தப்பா கார் சாவியை கொடு. வண்டியில இருக்கு. சுந்தரம், இன்னைக்கு லீவு நாளைச்சே, இன்னைக்கு கூட ஆபீஸ் போகணும். ஐயா, இந்த வீடு படுற பாட பாத்தீங்களா? எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு பாரதம்னு பேர் வச்சோமோ, வீடே இந்த பாடுபட்டா நாடு. எவ்வளவு போச்சுப்பா? 2000. 2000 இங்க விட்டுத பெங்களூரை புடிச்சா போகுது. அவருக்கு என்னப்பா, சுந்தரம் இருக்கிற வரைக்கும் அவர் பாடு கொண்டாட்டம் தான். ஆமா, குதிரை பஞ்ச மைதானத்திலே குடி இருக்கலாமே. இதான் மேட்ரு. என்னங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபுல்லா கொடுக்குறீங்க? அவருக்கு என்னடா, அவர் அண்ணன் மகன் சுந்தரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு புல்லு கொடுத்தாலும் தாங்குவார். பணத்தை பத்தி என்னடா, சீட்டை போடுங்கடா. சரக்கு வாங்குறாங்களே, அவங்க கிட்ட சொல்லிடு. மார்க்கெட் விலைக்கு இன்னும் 60 தான் குறைச்சு தர முடியும். கண்டிப்பா சொல்லிடு. பிசினஸ்ல கரெக்டா இருக்கணும். செய்யறத திருட்டு பிசினஸ். சத்தம் போடுறேன். நம்ம வியாபாரம் 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான். அப்பதான் நல்லா போகும். அப்புறம் சரக்கு வேணும்னா போன் பண்ண வேண்டாம்னு சொல்லு. சரி, யாராவது போன் எடுத்தாங்கன்னா மாட்டிப்போம். ஆனா பக்கத்து தெரு பங்கஜம் போன் பண்ணா மாத்திரம் அத்தான் பீட்டர் இருக்காரா அப்படின்னு கேட்க சொல்லு. அரிசி எடுறா, ஐயர் விட்டு கொடு. பருப்பு சாமி கண்ணுக்கு அவன் தான் பருப்பு கேட்டான், கொடு கொடு. சரி சரி. சீக்கிரம் ஐடியா. என்ன பார்த்து போட்டுக்கங்க, பார்த்து போடுங்க. பங்கு விலையை விட 2 ரூபாய் கம்மியா தானே கொடுத்துருக்கேன். சீக்கிரம் ஐடியா. யாராவது வந்துட போறாங்க. போயா போயா. ஹாய் பாஸ்கர். ஹாய் பாஸ்கர், வண்டியை எப்படி மாத்தி ஆகணும்? வெள்ள பேசா. பெரிய பெரிய மன்னனெல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் நான் ஒரு இளவரசா என்னடா செய்ய முடியும்? இந்த பாரு, வண்டியோட நம்பர் பிளேட் அடிக்கடி மாத்திக்க. வேணும்னா என் வண்டி எடுத்துட்டு போ. பாஸ்கர், பாம்பே ஃபிளைட்ல சரக்கெல்லாம் வந்துருச்சு. எங்க இந்த பொண்ணு ஷக்கீலா இன்னும் காணோம்? ஹாய் ஸ்வீட்டி. பென்ஸ் கார் மாதிரி ஆடி அசைஞ்சிட்டு வரேன். மணி என்னாச்சு பாத்தியா? என்ன டார்லிங், திடீர் அழைப்பு? விஷயம் இருக்கு, வா சொல்றேன்.
யாரு? ஓஹோ, நீயா? என்னப்பா? போன மாசம் மளிகை கடை பாக்கி அப்படியே நிக்குது. அதான் முதலாளி கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார். அப்படியா? பாபு, என்னம்மா மளிகை கடை பாக்கி இன்னும் கொடுக்கலையாமே? கொடுக்கலையா? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே லலிதா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேனே. கொடுத்திருந்தேன். நான் ஏன் சார் சும்மா வர போறேன்? லலிதா, லலிதா, மளிகை கடை பாக்கி என்ன செட்டில் பண்ணலையா? 300 ரூபாய் கொடுத்திருந்தேன். என்ன செஞ்ச? நீங்க கொடுத்த பணம் பட்டு ரவிக்க கூட காணாது. இன்னும் பெருசா வாரி கொடுத்தா போல குதிக்கிறீங்களே. என்ன சொல்ற? மாசம் 750 ரூபாய் சொலையா கொண்டாந்து கொடுக்குறேன். நீ கண்டபடி உன் இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணிட்டு கடங்கார வீடு தேடி வர மாதிரி செய்யறியே. இத பாருங்க, உங்க பணத்தோட அப்படியே எங்க அண்ணன் வீட்டுல கொண்டே கொட்டல. இருக்கிற வீடு எங்க அண்ணன் வீடு. கல்யாணத்துக்கு சீதனமா வந்து கொடுத்த பணத்தை என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டேன். உங்க அம்மா உட்காத்தி வச்சு வடிச்சு கொட்ட 300 ரூபாய், புடவை கடைக்கு 450 ரூபாய். தீர்ந்து போச்சு உங்க கணக்கு. வர்ற வருமானத்தை அனுசரிச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதவளா இருக்கியே. இவங்க குடும்ப பொண்ணா? எந்த பொண்ணும் புருஷன் வீட்டு சோத்தால மட்டும் சுகப்பட்டுட மாட்டா. அவளுக்கு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை பூவோட நிறுத்திக்கணும். பாரி நைலஸ் புடவைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் புருஷனை பேங்க் பாஸ்புக்கா நினைக்கிறவ பொம்பளை இல்ல. என்ன மாதிரி இருக்கவனுக்கு மனைவியா வாழ அருகதை இல்லாத அன்பிட். இத பாருங்க, உங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏதோ உங்ககிட்ட கழுத்து நீட்ட கடனுக்காக பொறுமையா இருக்கேன். வாஸ்தவம் தான். பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்த பாவம் இப்ப நான் அனுபவிக்கிறேன். வாழ்க்கையில சுகம் சந்தோஷம் ஒரு நாளாவது சிரிச்சு பேசுறவங்க நிம்மதியே இந்த வீட்டுல கிடையாதா? தினமும் சண்டையா? மாமோதி சுந்தர சார் கொடுக்க சொன்னாரு. தப்பா புதன்கிழமைக்குள்ள பணத்தை கொடுத்துறதா உங்க முதலாளிட்டு சொல்லு. இல்லப்பா, இந்தா இனிமே மாசம் மாசம் மளிகை சாமான் நீங்க போட்டு பணத்தை எங்க அண்ணன் வைக்க நான் சொல்லிடுறேன். உங்க அண்ணன் வீட்டு பணத்துல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மானஸ்தன் உன் பணக்கார துறை என்கிட்ட காட்டுறியா? ஏன் சும்மா சத்தம் போடுறீங்க? லட்சாதிபதி குடும்பத்துல பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்தவனா இப்ப நினைச்சாலும் என்னால அங்க போய் வாழ முடியும்? போயேன். உன் அண்ணன் வீட்டு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறத யார் வேண்டாம்னு சொன்னது? என்ன மிரட்டி பாக்கைய? பாபு சும்மாரம்மா கிடக்குற. ஓஹோ, இருமா இதை நானும் வரேன். லலிதா, என்னம்மா இது? அவன் தான் கோவத்துல ஏதோ சொல்லிட்டானா? நீ யாரோட சமாதானம் எனக்கு தேவையில்லை. என்ன பத்தி ஏதேதோ சொல்லி பிள்ளைக்கு சாவியை கொடுத்துட்டு பேச்சு வரையா பேச்சு? லலிதா, இத பாருங்க, என்னோட குடும்பம் நடத்தணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா எங்க அண்ணன் வீட்டுல வந்து குடும்பம் நடத்துங்க. என்னடா அவ கோச்சிட்டு போறான்? லலிதா போட்டுமா, திமிரு பிடிச்சவ. எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டு பெருமையை சொல்லிட்டு இருக்கா. இது எப்படி போனா நமக்கு என்ன? நான் மானத்தம்மா இவகிட்ட சரண்டர் ஆக மாட்டேன். சுந்தரம், வாங்க தாத்தா, உட்காருங்க. தந்தி வந்திருக்கு. தந்தியா? உங்க அக்காவும் குழந்தையும் ஆக்சிடென்ட் இறந்ததுல இருந்தது. உங்க அத்தா மேஜர் சுந்தரராஜன் தன் மனைவி நினைவினால சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி சதா குடிச்சுக்கிட்டே இருக்கானா. அடடே, மிலிட்டரி சர்வீஸ்ல மனநிலை சரியில்லாதவங்க சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு அவன் ஃப்ரெண்டு கேப்டன் கிருஷ்ணன் கொடுத்த தந்தியப்பா இது. என்ன செய்யறதுனே தெரியல. ஏன் தாத்தா, அத்தானை இங்க வரவழைச்சா என்ன? நம்ம வீட்டுக்கா? நம்ம தவிர அவருக்கு வேற யார் இருக்காங்க? ஆமாப்பா. தாத்தா, நீங்களே கார் எடுத்துட்டு போய் அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறீங்களா? இவங்க எங்க நாத்தனாரு திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம்மா. கமலா, கஸ்தூரி தோழி பொண்ணா இருந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அத்தனை பெண்களும் சந்தோஷமா புள்ள குட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா ஆறுமுகம், உன் மக ஊருக்கெல்லாம் தோழி பண்ணா இருக்காளே, இவ எப்ப மனப்பொண்ணா மாற போறா? அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்க போற? ஆமா, முயற்சி பண்ணாமலா இருக்கிறேன். முன்ன மாதிரி நான் வசதியா இருந்திருந்தா இந்நேரம் 10 பேர் போட்டி போட்டுக்கிட்டு என் வீடு தேடி வந்திருப்பாங்க. ஆனா இப்போ நான் 10 பேர் வீட்டு தேடி போற நிலைமையில இருக்கிறேனே. எதுக்கும் வேலையும் பிராப்தம் வர வேண்டாமா? கஸ்தூரிக்கு என்னப்பா குறைச்சலே? அடுத்த தை மாசத்துக்குள்ள மாலை கழுத்துமா நிக்கத்தான் போறா. நீ வேணும்னா பாரு. வாங்கத்தா.
அவருக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கங்க. பீட்டர் கிட்ட சொல்லி நல்லபடியா கவனிச்சுக்க சொல்லுங்க. லலிதா, கோடி கோடியா சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு புருஷன் கூட நடத்துற குடும்ப வாழ்க்கை தாமா பெருமை. எந்த பொண்ணும் வாழ வேண்டிய வயசுல எல்லா வசதியும் இருந்து ஏழ்மையா குடும்பம் நடத்த மாட்டேன். செலவுகளை கொண்டு வந்து நிறுத்தாதேன்னு கண்டிச்சேன். கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா. அது சரி மாப்பிள, நீதான் கொஞ்சம் வளைஞ்சு கிளஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட. நான் வளைய மாட்டேன். நான் மானஸ்தன் தான், மானஸ்தன். வந்தது நேரம் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். நான் வரமாட்டேன். ஏன் அண்ணனும் சித்தப்பாவும் ஏன் மாப்பிள்ள வரல ஏன் மாப்பிள்ள வரலன்னு சதா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் மானஸ்தன். மச்சன வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு தண்ட சோறு சாப்பிட மாட்டேன். டிஃபனை சாப்பிடுங்க. இது மச்சன வீட்டு டிஃபன் எனக்கு வேண்டாம். சாப்பிட போறீங்களா இல்லையா? என்ன நீ ரொம்ப மிரட்டுற? நான் என்ன பொண்டாட்டி பாய்ந்தவனா? பேசாம வாங்கிக்க போறீங்களா இல்லையா? மானஸ்தன் டி, மானஸ்தன். பர்ச்சேசிங் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி உடனே குட் சைடு. எஸ் சார். கேஷியர் வந்தாச்சா? இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. எஸ் சார். ஆபரேட்டர், கெட் மீ ஸ்டோர்ஸ். மார்னிங் சார். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுங்க. குட் ஆஃப்டர்நூன் கேஷியர் சார். இந்த கம்பெனில நீங்க ஒரு பொறுப்பான உத்தியோகம் பாக்குறீங்கிறத என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? நல்லா உணர்ந்திருக்கேன் சார். தினமும் ரூபாய் எண்ணும் போதெல்லாம் கம்பி என்ற மாதிரி ஒரு மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். இன்னைக்கு சம்பள தேதின்னு தெரியுமில்ல? தெரியும் சார். ஸ்டாக் எடுக்கணுங்கிறதும் தெரியுமில்ல? தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்சுமா தினம் லேட்டா வர்றீங்க? குடும்ப கவலை சார். குடும்ப வேற, ஆபீஸ் வேற. வேலைக்கு வரும்போது குடும்ப கவலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரணும். என்ன சார் பண்றது? பொண்டாட்டி பிறந்த வீட்டுல, வயசான தாயார் எங்க வீட்டுல, கல்யாணம் பண்ணி நான் ஒண்டி கட்டியா இருக்கனே. அனுபவிடா, அனுபவி. காதலிக்காதேன்னு சொன்னனே, கேட்டியா? காதலிச்சது ஒண்ணு தப்பு இல்லடா. உன் தங்கச்சி மாதிரி ஒரு காட்டியாரியை காதலிச்ச பாரு, அதுதான் தப்பு. சாரி சார். இது ஆபீஸ். சரி நீங்க போலாம். இந்தாப்பா, இங்கதான் துப்புறதா? துப்புனா என்னய்யா? உங்க அப்பா விட்ட இடமா இது? ஏன்பா, உன் வீட்டுல எங்க துப்புவ? நடு வீட்டுல துப்புவியா? நடு வீட்டுல அசுத்தம் பண்ண நான் என்ன பைத்தியமா? ஓரமா சாக்கடையை தான் துப்புவேன். அது ஏன்பா, வீடுன்னா சாக்கடையில துப்புவேங்கிற, பொது இடம்னா எங்க வேணாலும் துப்புவேங்கிற, என்னப்பா இது நியாயம்? அதான் போயா பெரிய நியாயத்தை கண்டார். நாடு வேற வீடு வேறங்கிற மனப்பான்மை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இவங்க எல்லாம் உருப்பட போறாங்க. என்ன குமரப்பா தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க வாக்கிங்க. வேற என்ன செய்ய முடியும்? பாக்கி காலத்தை எப்படி பார்க்கலையும் கோயிலையும் தான் கழிக்கணும். ஏன் அழுத்துக்கிறீங்க? மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா நீங்க அதிர்ஷ்டசாலிதான். நீதான் வச்சுக்கணும். உங்களுக்கு மத்தவங்க எப்படியோ, ஆனா உங்க மனசு போனாம உங்க பேர நடந்துக்கிறானா இல்லையா? வாஸ்தவம் தான் குமரப்பா. அந்த வீட்லயே என்ன ஒரு மனுஷனா மதிச்சு எனக்கு மரியாதை கொடுக்கறதே என் பேரன் சுந்தரம் தான். அது சரி, மணி என்ன ஆகுது? மணி 5:35. வாயா, 5 மணிக்கு வராளா நீ? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடடே ஆர்வமா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க தயவுல நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு எங்க குடும்பம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தாங்கிறத நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறோம். அது ஒரு காலம். ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாமல் இருக்கு. நான் வரேன். ஏயா வந்ததே லேட்டு, ஏதோ பேசணும், நீ பேசி தொலைய. ஐயா, இவரை ஞாபகம் இருக்கா தம்பி? மறக்க முடியாத மனித தெய்வமாச்சு. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் பறிபோக இருந்தப்ப பலனை எதிர்பார்க்காம பண உதவி செஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்தினவராச்சு. அது அந்த காலம் தம்பி. இப்போ பெருங்காயம் இருந்த டப்பா மாதிரி ஆயிட்டார். நல்லா வாழ்ந்த கெட்ட மனுஷன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறாரு. சொல்லுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல தம்பி. ஆறுமுகத்தோட ஒரே மக கஸ்தூரிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஒரு 4000 ரூபாய் இல்லாம அந்த நிச்சயதார்த்தம் தள்ளி போகும் போல தெரியுது. அதான் எங்கெல்லாமோ கேட்டு கிடைக்காம உங்ககிட்ட வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு கடனா தானே வேணும். நான் இவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை இப்ப செலுத்திடுறேன். நாளை காலையில பிள்ளை வீட்டுக்காரங்க லக்ன பத்திரிகை எழுத வராங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. நாளை காலையில பிசினஸ் விஷயமா பாம்பே போகணும். இல்லாட்டி நானே வந்து நிச்சயார்த்தத்தை நடத்தி வைப்பேன். பணம் பேங்க்ல டிராப் பண்ணும். நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடறேனே. அந்த சமயம் உனக்கு வேண்டாம் தம்பி, நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்போ காலையில கரெக்டா 8:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப நன்றி தம்பி. அது என் கடமை. இது இந்த மண்ணோட ராசி. ஐயா தம்பி, இந்த மண்லதான் மனுஷனும் பிறக்கிறான், மகாத்மாவும் பிறக்கிறாங்க. அப்படி அவதரிச்ச புத்தன் தான் உலகமெல்லாம் தெய்வமா வாழறான். ஆனா இதே மண்ல சில மனுஷ மிருகங்களும் பிறக்குது. ஆனா தம்பி,
இன்னைக்குதான் என் வாழ்நாளிலேயே ஒரு மனுஷனை பார்த்தேன். என்னையா சொல்றீங்க? எவன் ஒருத்தன் நன்றியோட பழச மறக்காம இருக்கிறானோ அவன்தான் மனுஷன். நான் வரேன். போயிட்டு தம்பி. ஐயா காலையில 8:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அவசியம் வந்துடும் தம்பி. சுந்தரம், நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னையா? உங்க தாத்தா எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஏன் நீ இப்படியே இருக்கேன்தான்ப்பா. சுந்தரம், உன் குடும்பத்துல ஒருத்தனா சொல்றேன், சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. குமரப்பா, என் மக கல்யாணத்தை அவர் கிட்ட இருந்து நடத்தி வைக்கட்டும். அவர் கல்யாணத்தை நானே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறேன். வரட்டுமா தம்பி? வரேன் தம்பி. நேரத்தோட வரேன்னு சொன்னாரு. வண்டி ரெடி சார். சித்தப்பா, ஆறுமுகம்னு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட இந்த கவரை கொடுத்துருங்க. நம்பி பொறுப்பா கொடுத்துட்டு போறேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு. முக்கியமான சமாச்சாரத்துக்கு இது போய் சேரணும். எனக்காக மறந்துடாம இங்கே இருந்து கொடுத்துருங்க. பேர் ஆறுமுகம். வரேன். ஓ, யாருமே ஆறுமுகம்? பீட்டர். மேஜரா, பீட்டர் லீவு. சுந்தரம் வெளியூர் போயிருக்கான். பெரியவர் திருத்தணி போயிருக்கார். உனக்கு அதிகமா பசி வந்தா அரை பாட்டில் சேர்த்து சாப்பிடு. அடே ஆறுமுகம், சீக்கிரமா வாடா. எழுத்தா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. யாரோ ஆறுமுகம்னு ஒருத்தன் வருவானா, ஓ மூலமா அவங்கிட்ட கொடுக்க சொல்லி உங்க அண்ணன் உத்தரவு. இந்த பணம் பத்திரம் என் பொறுப்பு தீர்ந்தது. எனக்கு கிளப்புக்கு நேராச்சு. இரண்டாவது கை. சீக்கிரம் போகாச்சு, கூட்டம் வந்தா செலக்ட் பண்ணி வச்ச புடவை எல்லாம் போயிடுமே. பாஸ்கர், என்ன எங்க போகும்போது எங்க போறேன்னு அவசரம் மாதிரி கேளு. இந்தா அண்ணன் இத உன் கையில கொடுத்து, அவர் இல்லாதப்போ நீதான் இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ். ஆறுமுகன் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட இதை கொடுக்க சொல்லி சொன்னார். யார் ஆறுமுகம்? யாருக்கு தெரியும்? பணம் பத்திரம் என் பொறுப்பு தீர்ந்துப்பா. மூணாவது கை. எப்போ வர போறானோ? ஐயோ, நேரமாயி போச்சு. ஃபெஸ்டிவல் பிக்சருக்கு டிக்கெட் வேற புக் பண்ணிருக்கேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் தியேட்டர் வாசல்ல வந்து காத்துட்டு இருக்க போறா. டிக்கெட் எல்லாம் வேஸ்ட். டிக்கெட் வேஸ்ட் ஆனா என்கிட்ட கூட நான் போறேன். அம்மா, தியேட்டர் வாசல் யார் காத்திருப்பா? ஷக்கீலாவா? அவ இல்ல. அப்பா, என்ன இப்பதான் நான் அவகிட்ட பேசிட்டு வர்றேன். இந்த வாரம் யாரு புதுசோ? அரைஞ்சு பல்லகளை உடைச்சிருவாமா. ஏண்டா, இன்னைக்கு அண்ணன் ஊருக்கு போறான்னு தெரியுமில்ல? எங்கடா போயிருந்த? லாண்டி போயிட்டு வந்தா லேட்டா போச்சு. போனமா வந்தமான வர வேண்டியதானே? இல்ல, பணம் கொடுத்தவன துணியை கொடுக்க வேண்டியதானே? எண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதானே? எண்ணி பார்த்தா குறையுதே. குறைஞ்சா எனக்கு என்னடா? இன்னும் 10 டெர்லின் பேண்ட் குறையுது. போனா போட்டுமே. அந்த பேண்ட் எல்லாம் உண்ணுது. வந்து பேசிக்கலாம். இந்த பணத்தை பிடி. இத உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தானே அண்ணன் காத்துட்டு இருந்தாரு. உனக்கு இல்லடா, ஆறுமுகம் வருவாரு. அவர்கிட்ட 10 ரூபாய். நாலாவது கை. இது யார் தலையில கட்டுறது? குதிரை தலையில கட்டுறா. ரோமன் ஹாலிடே, ஒன்லி 1 ஹார்ஸ். இந்தாங்க வேணுமா? என்ன இது? என்ன சொல்லு தண்ணி? இல்ல, நீங்க எதுக்குமே அஞ்சாத கைன்னு சொல்லுது. இத பாருங்க வேணுமாமா, ஆறுமுகன்னு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட பொறுப்பா இந்த பணத்தை ஒப்படைக்கணும். சுந்தர சாருடைய ஆர்டர். ஐயோ, ரேஸ் பண்ணுமே. ரோமன் ஹாலிடே, இன்னைக்கு எனக்கு ஹாலிடே. ஐயோ, என்ன பண்றது? இனிமே நம்ம தாழ முடியாது. அந்த ஆர்வமே வந்து எடுத்துட்டோம். நம்ம பொறுப்பு தீர்ந்து போச்சு. இதான் மேட்ரு. Come on, Bhaji Govindam, come on. What is life without a wife and kid? என்ன குமரப்பா, இதோ வரேன்னு போனாரு, இன்னும் ஆறுமுகத்தை காணுமே. ஆறுமுகம் கண்டிப்பா வந்துருவான். சாமி, நீங்க ஆரம்பி. கொஞ்சம் இருங்க. ஆமா, பேசின படத்தை கொடுக்காம எப்படி லக்ன பத்திரிகை எழுதுறது? யோ, சொன்ன வார்த்தை ஆறுமுகம் ஒரு நாள் தவறவே மாட்டான். கண்டிப்பா பணத்தோட வந்து சேர்ந்துருவான். அவனுக்கு சார்பில் நான் இருக்கேன்ல. சாமி, நீங்க ஆரம்பி. வேஷா சார், யாரு? சுந்தர சாரை பார்க்கணும். அவரோட வர சொல்லியிருந்தாரு. ஒரு ஊருக்கு போயிருக்காரு. திரும்பி வர 2 நாள் ஆகும். ஐயோ, என் மக கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தேன். வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. தம்பி, யாருக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. பணத்தை பொறுப்பை கொடுத்துட்டு போற மாதிரி இங்க யாரும் இல்லீங்களே. சார், 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 இந்த கண்டிஷன்ல பக்கத்துல போகாதீங்க. பக்கோடாக்கு மாவு வச்ச மாதிரி கொதிச்சு தள்ளிடுவாரு. சார், ஊருக்கு எவ்வளவு ஆச்சு? இப்பதான் போனாருங்க. சுபதினத்தில் சென்னை இளங்கோசாலையில் வசிக்கும் ஆர்வமாகிய நான் என்னுடைய குமாரத்தி சௌபாக்கியவதி கஸ்தூரியை சீக்கிரம் போகும். இது
கடவுளே கடவுளே, இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டீங்களே, அநியாயமா ஒரு உயிர் பலியாயிடுச்சே. பணம் கொடுக்க நீ மறந்துட்டியோ நினைச்சு ஆறுமுகம் உன்னை ஏர்போர்ட் வரையிலும் பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். பாவம், விதி அவரை பின்தொடர்ந்துருச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம எல்லாருமா சேர்ந்து என்ன நன்றி கெட்டவனாக்கிட்டீங்களே. பொறுப்பில்லாத பசங்களா, புத்தி இருக்கடா, அறிவு இருக்கடா, போகடா என் முன்னாடி கேடு என்ன இதே சாக்கா வச்சு முதலாளிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பாக்குறியா? ஏன்பா இவ்வளவு பேசுறியே? எப்பவும் நீ வீட்டுல தானே கிடப்ப, அன்னைக்கு மட்டும் நீ ஏன் திருத்தணி போன? மேனேஜரா, நான் 2-3 நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க. தாத்தா, ஆறுமுகத்தை நான் தான் தாத்தா கொண்டுட்டேன். என்னப்பா நீ? அவன் வாழ்க்கை அப்படி முடியணும்னு இருக்கப்போ நீ என்ன செய்ய முடியும்? நடந்த தவறுக்கு நானும் தான் பொறுப்பாளி. அன்னைக்கு நான் வீட்டுல இருந்திருந்தா சரியான சமயத்துல ஆறுமுகம் கைக்கு பணம் போய் சேர்ந்திருக்கும், அவனும் இறந்திருக்க மாட்டான். எல்லாம் விதிப்படிதான்ப்பா நடக்கும். நீங்க 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு தாத்தா. உத்தமமான மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படித்தாமா துயரமா முடியுது. என்ன செய்யலாம்? ஆறுமுகம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லு? கஸ்தூரி, தனியா ஒரு பொண்ணு நிராதரவா இங்க கஷ்டப்படுறதை விட ஐயா கூட அவர் கண்காணிப்புல அவங்க வீட்டுல இருக்கிறதாமா நல்லது. கஸ்தூரி, இந்த வீடும் உங்க அப்பா பட்ட கடனுக்காக மார்வாடி கைக்கு போக போகுது. அம்மா, உங்க அப்பாவோட கூட பிறக்காத சகோதரன் நான் சொல்றேம்மா, உனக்கு ஆதரவு தரத்துக்காக தான் ஆண்டவனா பார்த்து ஐயாவை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் கூட போறதாமா உனக்கு நல்லது. கஸ்தூரி மறுக்காதம்மா. அம்மா, என் பேரை சுந்தரம் ஆறுமுகத்தோட மரணத்துக்கே தான் தான் காரணம்னு நினைச்சு துடிக்கிறாமா. நடக்கவிருந்த கல்யாணம் தடைப்பட்டு நடக்க கூடாத அசம்பாவிதம் நடந்துட்டதுனால ரொம்ப நொந்து போயிருக்காமா. அதுக்கு பரிகாரமா தான் உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேம்மா. பெரியவர் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு, அதை நீ மறுக்க கூடாதுமா. புறப்படு கஸ்தூரி, ஐயா உன்னை உங்க அப்பாவை விட மேலா காப்பாத்துவாருமா. வாங்க வாங்க, எங்க நீங்க வராம இருக்கிறீங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. வாங்க, இவன் என் பேரன் சுந்தரம். வாங்க, இத பாருங்க, இது உங்க வீடு மாதிரி. இங்க எந்தவித குறையும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கலாம். பீட்டர், இந்த பாரதம் பங்களாவில முக்கியமா இருக்கிறவங்கள இவரும் ஒருத்தர். வேலுச்சாமி நம்ம சுந்தரத்துக்கு தாய் மாமன். பேசாடு தெரியுமா? இதான் மேட்ரு. இதுக்கு பேரு கந்தசாமின்னு வச்சுட்டோம். நம்ம சுந்தரத்துக்கு சித்தப்பா, நான் இதுக்கு அப்பா. சீதார தெரியுமா? ரம்மி. நம்ம அப்படி போயிடுவோம். ஹலோ, இதுதான் திருமதி, லலிதா பேசுறேன். நம்ம சுந்தரத்தோட தங்க. தற்சமயம் அண்ணன் வீட்லயே தான் இருக்கிறா. ஹாய் மீனு, how are you? இதுதான் பாஸ்கர், சுந்தரத்தோட தம்பி. இது சுந்தரத்துக்கு அக்கா புருஷன், மேஜர் சுந்தரராஜன். வெல்கம் டு திஸ் ஜங்கிள். சத்திரமா இல்ல சாவடியா? வந்தவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொண்டதுக்கு நீ தப்பா நினைக்காதமா. ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் தான் பீட்டர், இந்த வீட்டு பட்லர். இவன் தான் ஃபாதர், என் அசிஸ்டன்ட். உனக்கு மாடியில ரூம். என்னம்மா அப்படி பாக்குற? இந்த வீட்டுல சமயக்காரனே இப்படி இருக்கானே, மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு நினைக்கிறியா? இங்க கீழ்ப்பாக்கம், அரசியல் அமளி எல்லாம் தான் இருக்கும். முடிஞ்சா அவங்களை அனுசரிச்சு போ, இல்ல மண்டை இடிதான். வீட்டை வரைக்கும் வாங்க வந்திருக்காங்க. நேரம் ரூம் கூட்டி போ, ரூம் சுத்தி காட்டுறேன். போ போ. என்ன சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டிய? என்ன அந்த பொண்ணுகிட்ட மரியாதை குறைவா நடக்காதப்பா. நடக்க கோழி குஞ்சு திருக்கிற மாதிரி கழுத்தை திருகி போட்டுரும்.